கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் கிறிஸ்துவுக்கான அன்பை வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு பிதாவாகிய தேவன் நமக்கு மீண்டுமாக ஒரு நாளை கொடுத்து அவருடைய சத்திய பாடத்தை கேட்பதற்கு நமக்கு கிருபை செய்திருக்கிறார் இல்லைங்களா? நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தோட என்ன வசனம் ஞாபகம் இருக்குங்களா? அடிப்படை வேதாங்க வகுப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு வசனம், அந்த ஒரு பேஸ்ல தான் இந்த ஒரு அடிப்படை வேதாங்க வகுப்பே நடக்குது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 வசனம். அதனோட அடிப்படையில நாங்க போன வாரம் ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தா சபை. அப்ப சபைனா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம போன வாரம் தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை பாகம் 1 பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு சபை பாகம் 2 பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப அதை நம்ம போன வாரம் பார்த்தது ஒரு சின்னதா நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட இந்த உலகத்துல மேஜரான பிரிவுகள் மொத்தம், அதாவது மதங்கள் இல்ல, கிறிஸ்துவ மதம் தான், எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனா கிறிஸ்டியன்ஸ்ல கிட்டத்தட்ட எத்தனை பிரிவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 750 மேஜரான பிரிவு. அதாவது பார்த்தா 50,000க்கு மேல இருக்கு. இருந்தாலும் மேஜரா ரொம்ப அதிகமா இந்த பெந்தகோஸ்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்சி, அப்புறம் மெத்தடிஸ்ட் அப்படின்னு ரொம்ப மேஜரா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுவாங்க. சிஎஸ்ஐ அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி மேஜரான பிரிவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750 பிரிவு இருக்கு. எல்லாருமே யாருதான்? கிறிஸ்தவர்கள் தான். யாருமே வேற வேற மதத்தினர் இல்ல, எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர் பேர் தான் வச்சிருக்காங்க. ஆனா ஏன் 750 பிரிவு அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சோம். அதுக்கு ஒரு வசனம் கூட பார்த்தோம். என்ன வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 4:5 கர்த்தருக்கு விசுவாசமும் அது எப்படின்னா ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். அப்போ ஒரே கர்த்தர் தான், ஒரே விசுவாசம் தான், ஒரே ஞானஸ்நானம் தான் இல்லைங்களா? பைபிள் என்ன சொல்லுது? ஒண்ணுதான் சொல்லுது. ஆனா 750 பிரிவு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 750 விசுவாசங்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறதுனால, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஞானஸ்தானங்கள் வச்சிருக்கிறதுனால அவர் என்ன ஆகுது அப்படின்னா இத்தனை பிரிவுகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அப்ப பைபிள் சொல்ற ஒரே அந்த கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் எங்கதான் இருக்கு? அப்ப பைபிள் சொல்ற ஒரே சபை எங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நாம ஃபர்ஸ்ட் எதுல இருக்கோம் அப்படின்றத பார்த்தோம். 750 பிரிவுல இருக்குமா இல்ல பைபிள் சொல்ற அந்த ஒரு பிரிவுல இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஒருத்தருக்கு எதுல இருந்தோம்? 750 பிரிவுல தான் நாம இருந்தோம் இல்லைங்களா? அப்போ வசனம் சொல்ற அந்த ஒரே விசுவாசம், அந்த ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா பைபிள்? அந்த ஒரே சபை எங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்குதான் நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கைகளில் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாகிறார். ஓகேங்களா? நம்ம சர்ச்சுக்கு போறோங்களா? வாரம் சர்ச்சுக்கு போறோம். ஆனா பைபிள் சொல்லுது கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாகிறார். அப்ப தேவனே அங்க இல்ல அப்படின்னா நம்ம போய் என்ன போறோம்? நம்ம எதுக்காக போறோங்க? தேவன் இருக்காரு, அவர் ஆராய்ச்சிதான் நம்ம போறோம். ஆனா அங்க என்ன இல்லைங்களா? தேவன் அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வசனங்கள் பார்த்தோம். அப்ப என்னதான் சபை, என்ன சபையில நம்ம போறது அப்படின்னு பார்த்தா கடைசியில என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே அந்த ஆலயம். யாரெல்லாம் பரிசுத்த இருதயத்தோட இருக்காங்களோ அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே அந்த ஆலயம். அப்ப யாருதான் சபை அப்படின்னு பார்த்தா நம்ம தான் சபை. அப்ப சபைக்கு இலக்கம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,44,000 பேர். 1,44,000 பேரால மட்டும்தான் சபையா மாறி யார் கூட போக முடியும் பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட போக முடியும். அப்ப அந்த சபையா மாறவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழைக்கப்பட்ட நிலைமைக்கு வரணும். அதுக்கப்புறம் அவங்க அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு போகணும். அங்கிருந்து உண்மையோட நிலைமைக்கு போகணும். அழைக்கப்பட்ட நிலைமைக்கு வர்றது அப்படின்னா என்ன அப்படின்னா உலகத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவர்களா மாறி வரும். கிறிஸ்துவ விசுவாசிகள், கிறிஸ்துவ விசுவாசிச்சு வரவங்க எல்லாமே என்னவா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழைக்கப்பட்ட ஒரு நிலைமை. யார் ஃபர்ஸ்ட் அழைப்பு கொடுத்தா? கிறிஸ்துவ ஃபர்ஸ்ட் அழைப்பு கொடுத்தாரு. சொன்னாரு இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட போயிட்டு மனிதன் முதல் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவருதான் முதல்ல அழைப்பு கொடுக்குறாரு. எங்க அப்படின்னா உலகத்துல இருந்து பரலோக வாழ்க்கைக்கான ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. அப்ப அவர் அழைப்பு கொடுக்குறாரு. கிறிஸ்துவ விசுவாசிச்சு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிறிஸ்தவர்களா மாறி வராங்க. அவங்க எல்லாமே எங்கதான் இருக்காங்க பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்ட நிலைமையில தான். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 55ஆம் வசனம். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணினார், என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார்.
பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களே. அப்ப பலியினால ஜீவ பலியாக தன்னை யார் ஒப்பு கொடுக்கிறாங்களோ, சும்மா வந்து நம்மளும் பிறந்தோம் கிறிஸ்தவர்களா மாறணும், கிறிஸ்தவர்களா இருந்தோம், கிறிஸ்தவர்களா வாழணும் அப்படின்னு இல்லாம கிறிஸ்தவர்கள்னா என்ன அப்படின்னா கிறிஸ்துவமான யார் இருக்காங்களோ அவங்க தான் கிறிஸ்தவர்கள் இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவோட அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். அது யூடியூப் லிங்க்ல கூட இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈவினிங் போயிட்டு அந்த திருப்பி ஒரு தடவை கேளுங்க. கேட்டு நீங்க ஒரு சப்ஜெக்ட் நீங்க ஒன்னோட தடவை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்போ அந்த பலியினால உடன்படிக்கை பண்ணினா என்னோட கிறிஸ்தவர்களே அப்படிங்கும்போது ஜீவ பலியாக யார் தன்னை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க கூட தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு உடன்படிக்கை போறாரு. அந்த உடன்படிக்கை தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞான ஸ்நானம். அந்த ஞானஸ்தானம் நம்ம எடுக்கும் போதுதான் நம்ம என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தவானா மாறும். இந்த ஒரு நிலைமை தான் என்ன ஒரு நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு போறது. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் உண்மையான நிலைமைக்கு எப்படி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் பாருங்க. மத்திய 24:13 வசனம். மத்திய 24:13 முடிவு பரியந்தம் எது முடிவு பரியந்தம்? உலக முடிவு பரியந்தம் இல்ல, தன்னோட மரணம் வரைக்கும் யாரு வந்து முடிவு பரியந்தம் நீடிப்பானே ரட்சிக்கப்படுவான். ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து இந்த வருஷத்துல ரட்சிக்கப்பட்டேன். சிஸ்டர் நீங்க எந்த வருஷம் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் இந்த வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், அந்த வருஷம் ரட்சிக்கப்பட்டேன். அதெல்லாம் இல்ல. பைபிள்ல சொல்லிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்ப ரட்சிப்பு கிடைக்குது அப்படின்னா முடிவு பரியந்தம் நீடிப்பானே. உங்களோட மரணத்துல தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது? ரட்சிப்பே கிடைக்குது. என்ன அப்படின்னா இந்த உலகம் பாவமான உலகத்துல இருந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கிறிஸ்துவ மாதிரி வாழ்ந்தீங்க அப்படின்னா முடிவு பரியந்த வரைக்கும் வாழ்ந்தீங்க அப்படின்னா நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்குது. அதுதான் வந்து ரட்சிப்பு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஞானஸ்தானம் எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? ரட்சிப்பு கிடைச்சிச்சுன்னு நினைச்சிருக்கோம். ஆனா அது இல்ல. முடிவு பரியந்தம் நிலைநிற்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரட்சிக்கப்படுவாங்க. அந்த முடிவு பரியந்தம் யாரால நிலைநிற்க முடியும் அப்படின்னா 1,44,000 பேர் வேற யாராலும் என்ன பண்ண முடியாது? முடிவு பரியந்தம் நிலைநிற்க முடியாது. அதுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா இங்க வந்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம ஓடிட்டு இருக்கோம். கிறிஸ்துவ மாதிரி மாறணும். அதுக்கு ஒரு இலக்கம் என்ன அப்படின்னா 1,44,000. அழைக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர்? அநேகர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். உண்மையுள்ளவர்கள் 1,44,000 பேர். அந்த 1,44,000 பேரால தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அது தவிர்த்து மற்றவங்க யாருக்குமே என்ன இல்ல அப்படின்னா பரலோக வாய்ப்பு இல்ல. ஓகேங்களா? ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா விசுவாசிச்சாலே போதும், கிறிஸ்துவ ஏத்து வந்தாலே நம்ம எங்க போயிடுவோம்? பரலோகத்துக்கு போயிடும். ஒருத்தவங்க பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போட்டு நம்ம என்ன நினைப்போம்? பரலோகத்துக்கு போயிடும்னு நினைப்போம். ஆனா நம்ம அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது? போக முடியாது. கிறிஸ்துவ மாதிரி வாழ்ந்தா மட்டும்தான் நம்மளால எங்க போக முடியும் அப்படின்னா அந்த ஒரு 1,44,000 பேர் சபையா மாதிரி கிறிஸ்துவ கூட போக முடியும் அப்படின்றத பாக்குறோம். ஓகேங்களா? இது நம்ம போன வாரம் பார்த்து இப்ப அந்த சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன விதமான தொடர்பு இருக்கு அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளா ஒரு 2 விஷயம் பார்க்கலாம். எபேசியர் 5:22-23 வசனம். எபேசியர் 5:22-23 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். எப்படி இருக்காரு அப்படின்னா சபைக்கு சபைனா எத்தனை பேர்? எவ்வளவு பேர்? 1,44,000 பேர் இல்லைங்களா? அப்ப அந்த 1,44,000 பேர் சபைக்கு கிறிஸ்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்காங்க? தலையாவும் இருக்காரு. எப்படி வந்து மனைவிக்கு தன்னோட புருஷன் தலையா இருக்காரோ அதே மாதிரி கிறிஸ்து யாருக்கு தலையா இருக்காரு பாத்தீங்கன்னா சபைக்கு தலையா இருக்காரு. இப்ப இதுல 2 உறவு இருக்கு. ஒண்ணு சரீரத்துக்கு தலையா யாரு இருக்கா? சரீரத்துக்கு தலையா யாரு இருக்கா? சரீரம்னா சபை. ஓகேங்களா? அப்போ சரீரத்துக்கு தலைன்னு சொல்லியாச்சு இல்லைங்களா? தலையா யாரு இருக்கா? இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து தலை அப்படின்னா சபை என்னவா இருக்கு? சரீரமா இருக்கு. ஓகேங்களா? அப்போ மனைவிக்கு எப்படி புருஷன் வந்து தலையா இருக்காரோ அதே மாதிரி சபைக்கு யாரு தலையா இருக்காருன்னா கிறிஸ்து தலையா இருக்காரு. அப்போ இதுல என்ன ஒரு உறவு வருது பாத்தீங்கன்னா சபை என்னவா இருக்கு பாத்தீங்கன்னா மணவாட்டியா இருக்காங்க. கிறிஸ்து எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா மணவாளன் புருஷனா இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். படிக்கலாம் பாருங்க வசனம். எபேசியர் 5:32 வசனம். எபேசியர் 5:32 வசனம். இந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியம் மிகப்பெரிய. என்ன ரகசியம்? எந்த ரகசியத்தை பத்தி சொல்றாரு? அடுத்தது படிங்க. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். எந்த ரகசியம் பெரியது அப்படின்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள அந்த ஒரு கான்டாக்ட்.
அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மிகப்பெரிய ஒரு ரகசியம் யாருக்கு தெரிய வந்தது பாத்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்தது. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா தலை என்னவா இருக்கு அப்படின்னா தலை யாரு? தலை கிறிஸ்து. சரீரம் என்னவா இருக்கு? சபையா இருக்கு இல்லைங்களா? அப்போ தலை கிறிஸ்து, சரீரம் என்ன? சபை. ஏன் தலை கிறிஸ்துவா இருக்கு? ஏன் கையா இருக்கனால, ஹார்ட்டா கொடுக்கறதுனால, இருதயம் கிறிஸ்து அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அன்பா இருக்கும்ல. ஏன் தலையா கிறிஸ்து இருக்குது? பெர்ஃபெக்ட்டா இருக்காங்களா? ஏன் மத்தெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்காங்களா? கரெக்டா சொன்னாங்க. சரீரம் இயங்கணும் அப்படின்னா தலையில இருக்கிற மூளை தான் என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். தலை சொல்லாம சரீரம் என்ன பண்ணாது? வேலை செய்யாது. தலை என்ன சொல்லுது அதுதான் சரீரம் என்ன பண்ணுங்க? வேலை செய்யும். அதனாலதான் முழு சரீரத்துக்கும் தலையா இருக்கிறது யாரு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவா இருக்காரு அப்படின்னு தான். ஒண்ணுக்கு ஒரு ஏற்படி என்ன பண்ணணும்? சரீரம் ஒன்று எப்படி எனில் சரீரம் ஒன்று, ஒரு சரீரம் தான். ஆனா அதுல இருக்க அவயங்கள் அநேகம். கை தனியா இருக்கு, கால் தனியா இருக்கு, ஒன்னொன்னு ஒரு வேலையை செய்யுது. ஆனா இது ஒவ்வொன்றும் ஒரு வேலையை செய்யறத யாரு வந்து இது பண்றா? யாரு கண்ட்ரோல் பண்றா? மூளை தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப மூளை எங்க இருக்கு? தலையில இருக்கு. அப்ப தலை யாரா இருக்கா அப்படின்னா கிறிஸ்துவா இருக்கு. படிங்க. ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமா இருக்கும். சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த பிரகாரமாக அதே பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப கிறிஸ்து என்னவா இருக்காருன்னா தலை சரீரம் எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமன் பாடி. ஓகேங்களா? இல்ல தலை மட்டும் தனியா இருந்தா பெர்ஃபெக்ட் ஹியூமன் பாடி சொல்லுமா? இல்ல தலையில சரீரம் மட்டும் இருந்தா பெர்ஃபெக்ட் ஹியூமன் பாடி சொல்லுமா? பெர்ஃபெக்ட் ஹியூமன் பாடினா என்ன அப்படின்னா தலை பிளஸ் சரீரம். அப்ப சரீரம் எத்தனை பேர்? 1,44,000 பேர். தலை ஒருத்தர் தான் யாரு அப்படின்னா கிறிஸ்து மட்டும்தான். 1 Corinthians 12 வசனம். 1 வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியா அவயவமாய் இருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் வந்து மனைவியா இருக்கீங்க. மனைவிக்கு புருஷன் யாருக்கா பாத்தீங்கன்னா கிறிஸ்து இருக்காருன்றத சொன்னாங்க. இப்ப சரீரமா இருக்கீங்க. சரீரத்துக்கு யாரு தலையா இருக்கா பாத்தீங்கன்னா கிறிஸ்து தலையா. அப்போ நமக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு பாண்டிங். எப்படி மனைவியும் புருஷனும் ஒண்ணா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு பாண்டிங் கிறிஸ்துவுக்கு சபைக்கு இருக்கு. எப்படி சரீரம் இல்லாம தலையிலையோ தலை இல்லாம சரீரம் இல்லையோ அந்த அளவுக்கு பாண்டிங் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா சபைக்கு கிறிஸ்துவுக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, நம்ம கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்டு முடிச்சோம். போன வாரம் வந்து ஒரு சில பேருக்கு தெரியும் என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் பார்த்தபோது யார் பார்க்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் பார்க்கறாங்க? யோவான் பார்க்கறாரு. இயேசு கிறிஸ்துவோட இருந்தார் இல்லைங்களா? அன்பா இருந்த சீஷன் சொல்லுவாங்க. அவருக்கு தீர்க்கதரிசனமா வந்து காட்டுறாரு. பின்பு நான் பார்த்தபோது சீயோனின் மேல் ஆட்டுக்குட்டியானவரும் அவரோடு கூட அவர் பிதாவின் நாமங்கள் தனக்கு நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் இருக்கிறார்கள். இப்ப எங்க பார்க்கறது பாத்தீங்கன்னா சீயோன் மலை அப்படின்னா என்னன்னா பரலோகம். இப்ப பரலோகத்துல யார பார்க்கறாரு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை பார்க்கறாரு. ஆட்டுக்குட்டியானவர் கிறிஸ்துவை பார்க்கறாரு. அவர் கூட இப்ப எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா 1,44,000 பேர். எங்க இருக்காங்க அப்படின்னா பரலோகத்துல இருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஸ்திரீகள் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ஸ்திரீகள் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் அப்படின்னா கல்யாணம் பண்ணி போறாங்க. பரலோகத்துக்கு போனா கல்யாணம் பண்ணி போறாங்க. கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? விவாதம் உங்களுக்குள்ளே கனவுள்ளதான் இருக்கும் இல்லைங்களா? அப்பனா இங்க என்ன அப்படின்னா ஸ்திரீகளாக தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இல்லையா? அவங்களை கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்னு சொல்லல. இது வந்து வேற விஷயம். ஏன் அப்படின்னா என்ன ஒரு மொழியில எழுதப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசன பாஷையில எழுதப்பட்டிருக்கு. தீர்க்கதரிசன பாஷையில சுயத்தோட்டம் உடையதா இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப இது வேற ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த நிறைய பேர் என்ன புரிஞ்சுட்டாங்க பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு போனா என்ன பண்ணக்கூடாது? கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு என்ன தெரியுங்களா? ஃபாதர். கல்யாணம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு என்ன? ஃபாதர். அடுத்தபடி கற்புள்ளவர்கள் இவர்களே,
ஆண்டவரானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் எங்க போனாலும் இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் யார் போவாங்க பாத்தீங்கன்னா இவங்க பின்னாடியே போவாங்க. எங்க போனாலுமே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாலுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடியே போவாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரோ அங்க இவங்களும் செய்வாங்க. மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல்வனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். எங்க இருந்து? மனுஷனிலிருந்து இல்லையா? மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் யாரு? யாரு? 1,44,000 பேர் இன்னும் சபை. ஓகேங்களா? அந்த சபை எங்க இருக்காங்க? அமெரிக்கால இருக்காங்களா? பரலோகத்துல இருக்காங்களா? எங்க இருக்காங்க? பரலோகத்துல இருக்காங்களா? இங்க இல்லையா? சரி, ஓகே, நம்ம பாப்போம். கடைசியா பாப்போம் எங்க இருக்காங்க பாத்துருவோம். அதனால அமெரிக்கால இருக்காங்க நாமளும் இருக்கோம். ஓகே, அது விசுவாசம் இருந்தா போதும். ஓகேங்களா? சரி, இப்ப அவங்களுக்கு ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்கு. அந்த 1,44,000 பேருக்கு உள்ள குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இந்த வசனம். ஓகேங்களா? இவங்க எப்படி வந்து செலக்ட் ஆவறாங்க அப்படின்னா வெளிப்படுத்தல் விசேஷம் 17-14 வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 17-14 வசனம். அவரோடு கூட இருக்கிறவர்கள். எவரோடு கூட இருக்கிறவர்கள்? கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள். ஓகேங்களா? வெளிப்படுத்தல் விசேஷம் தான் பேசிட்டு இருக்காரு. கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள் யாரு அப்படின்னா அந்த 1,44,000 பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க 3 ஸ்டேஜ் கடந்து வந்திருக்காங்க. ஒண்ணு அழைக்கப்பட்ட நிலைமை. ஓகேங்களா? அடுத்தது தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. அடுத்தது உண்மையுள்ள நிலைமை. இப்ப அழைக்கப்பட்ட நிலைமையில அநேகர் வருவாங்க. உலகத்துல எல்லாருமே கூட இருந்த ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அழைக்கப்பட்ட நிலைமைக்கு வருவாங்க. ஆனா எல்லாராலையும் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு போக முடியாது. கிறிஸ்துவுக்காக ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து உண்மையான ஒரு உடன்படிக்கை ஞானஸ்தானத்தை அவங்களால என்ன பண்ண முடியாது? நிறைவேற்ற முடியாது. ஓகேங்களா? அழைக்கப்பட்டவர்கள் எல்லாராலையும். அப்ப ஒரு சில பேர் தான் எங்க போவாங்க பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு போவாங்க. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு போனவங்க எங்க போகணும் அப்படின்னா உண்மையான நிலைமைக்கு போகணும் அப்படின்னா எத்தனை பேரால தான் போக முடியும்? ஏன் இந்த தடவை நான் கேட்கிறேன் அப்படின்னா தூக்கத்தை என்ன பண்ணணும்? 1,44,000 அப்படின்னு சொல்லணும். 1,44,000. ஓகேங்களா? அப்ப இந்த 1,44,000 பேர் எங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னா மனுஷர்ல இருந்து தான் வந்திருக்காங்க இல்லைங்களா? அப்ப இவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு என்ன சொல்றது குவாலிஃபிகேஷன் சொல்லணும் இல்லைங்களா? அந்த மாதிரி இவங்களுக்கு ஏதாவது வந்து இல்ல பணக்காரங்களால மட்டும்தான் இதோட வர முடியும், ஏழைகளால மட்டும்தான் இதோட வர முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அதுக்கு வசனம் இருக்கு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, ஆண்கள் என்றும் சுயாதீனம் இல்லை என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். 1,44,000 பேரா மாறணும் அப்படின்னா நீங்க ஆணா இருக்கணும், பெண்ணா இருக்கணும்னு அவசியம் இல்ல, யூதனா இருக்கணும், கிரேக்கனா இருக்கணும் பிரச்சனை இல்ல, இஸ்ரேல்ல இருக்கணும், இந்தியால இருக்கணும் பிரச்சனை இல்ல, திருநோடுல இருக்கணும், சதவெட்டில இருக்கணும் பிரச்சனை இல்ல. எல்லாருமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,44,000 பேரா மாற முடியும். ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் வேணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் என்ன பண்ணுவோம்? எல்லா இடத்துக்கும் போகணும். கிறிஸ்து போய் ஞானஸ்தானம் எடுத்தாரா? அவரை மாதிரி ஞானஸ்தானம். கிறிஸ்து பாடுபட்டாரா? கொள்ளுதல் மலையில போயிட்டு அதே மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்து பாடுபடணும். பாடுபடுறவங்களால மட்டும்தான் என்னவா மாற முடியாதுன்னா 1,44,000 பேரா மாற முடியும். இப்ப இந்த வசனம் பார்த்துட்டீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுது? எந்த ஒரு விஷயமும் இல்ல, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அப்படின்னா என்னன்னா இஸ்ரேல் ஜனமும் இல்ல, புறஜாதியினரும் இல்லைன்னு சொல்லிடுச்சுல இந்த வசனம். இதே அடுத்த வசனம் படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள சகல கோத்திரங்களில் உள்ள முத்திரை போட்டவர்கள் 1,44,000 பேர். இப்பதான் சொன்னீங்க 1,44,000 பேரா மாறணும் அப்படின்னா யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் வேதனம் என்றும் இல்லை சொன்னீங்க. ஆனா இங்க என்ன இருக்குது? இஸ்ரேல் புத்திரர்களுடைய சகல கோத்திரங்களும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000. அப்ப நமக்கு என்ன இல்ல? 1,44,000 வருது என்ன இல்ல? வாய்ப்பு இல்ல. அப்ப க்ளோஸ் பண்ணிடலாங்களா? க்ளோஸ் பண்ணிடலாமா? அப்ப நம்மளுக்கு இல்ல. அப்போ என்ன அப்படின்னா இந்த வசனம் போய் சொல்லுங்களா? ஏன்னா முன்னாடி வசனம் என்ன சொல்லிச்சு? எந்த ஒரு பாகுபாடு இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரேல் புத்திரர்கள் மட்டும்தான் 1,44,000 பேர் போக முடியும் சொல்லுது. அப்ப இஸ்ரேல் புத்திரர்களால் மட்டும்தான் 1,44,000 பேர் மாற முடியுமா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வசனத்துக்கான அர்த்தம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா?
சரி, இப்ப நீங்க அதை படிச்சு வந்தீங்கன்னா அடுத்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் படிச்சு வந்தீங்க அப்படின்னா இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஒரு கோத்திரத்திலும் 12,000 பேர் சொல்லப்பட்டிருக்கும். மொத்தம் 12 கோத்திரம். 12 × 12,000 1,44,000. ஓகேங்களா? இப்ப இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரரோட அந்த 12 கோத்திரங்கள். எங்க சொல்லப்பட்டது? வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட ஒரு இது. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இஸ்ராயேல், செபுலோன், பென்யமீன், யோசேப்பு, காத், ஆசேர், நப்தலி, மனாசே. இவங்க 12 கோத்திரம். கரெக்ட்டுங்களா? இதுல ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா? கேள்வி கேட்கும் போதே ஏதாவது சந்தேகம் வரும். அப்ப ஏதோ இந்த விஷயத்துல இருக்குன்னு அர்த்தம். கோபம் தான் வருதுங்களா? சரி, அந்த கோபம் வந்து தனிஞ்சிடும். ஓகேங்களா? பார்க்கலாம். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா இஸ்ரவேல் புத்திரர்கள் மட்டும் தான் 1,40,000 பேர் வர முடியும் சொல்லுது. ஆனா மத்த வசனங்கள் எப்படி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த வசனங்களை படிச்சு பாருங்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் விசாரணைக்கு முன்பாகவும் 4 தீவுகளுக்கு முன்பாகவும் 3 முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேர் எங்க மீட்டு கொள்ளப்பட்டாங்க? இஸ்ரவேல் புத்திரர்களிருந்து மீட்டு கொள்ளப்பட்டாங்க. கரெக்ட்டுங்களா? எங்கிருந்து மீட்டு கொள்ளப்பட்டாங்க? பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேர். இந்த வசனம் என்ன சொல்லுது? பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட. அப்ப பூமியிலிருந்து எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க? 1,40,000 பேர். ஆனா அந்த வசனம் ஏன் வந்து இஸ்ரவேல் புத்திரர்கள் மட்டும் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் சொல்லுது? அதாவது முத்திரை போடப்பட்டவர்கள் சொல்லப்படுது. இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தங்களை காயப்படுத்தாதவர்கள் இவர்களே, கட்டுள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர்கள் இவர்களே, அவளை பிடிப்படைகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனிதரிலிருந்து தேவனுக்கும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து தேவனுக்கும் நான் போட்டிருக்கேன். இவர்கள் மனிதரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவர்களுக்கும் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். அப்ப இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து இவங்க என்ன பண்ணப்படல பாத்தீங்கன்னா மீட்டு கொள்ளப்படலன்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னொரு வசனம் படிச்சலாமே. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாடுதலாய் இருக்குது. இறைவனிலிருந்து அழைக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் வாழ்க்கையாளர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் ஒன்று எனக்கு தேவன் என்று முடியாத மீட்டு கொண்டு இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா சகல கோத்திரத்திலிருந்தும். அப்போ அந்த 1,40,000 பேர் மீட்டு கொள்ளப்படுறது எழுதுறது பாத்தீங்கன்னா சகல கோத்திரங்களிலிருந்தும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களின் ஜாதிகளிலும் இருந்து எத்தனை வசனங்கள் சொல்லுது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வசனங்கள் எதுதான் சப்போர்ட் பண்ணுது பாத்தீங்கன்னா பூமியில இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லுது. ஆனா அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனம் பாத்துட்டீங்களா? 1,40,000 பேர் இஸ்ரவேல் புத்திரருடைய அந்த ஒரு இடத்துல இருந்து தான் வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஒருவேளை அந்த வசனம் மட்டும் தப்பா இருக்கலாம். அது மட்டும் இல்லைன்னா கேன்சல் பண்ணிடலாங்களா? யாரோட ஜெனரேஷன்? இஸ்ரவேல் புத்திரரோட ஜெனரேஷன்களா? சரி, ஏன் வந்து இந்த வசனம் மட்டும் இஸ்ரவேல் புத்திரரை பத்தி சொல்லப்படுது? இப்பதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வசனம் ஞாபகம் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அதாவது வந்து வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 மெத்தட்ல பார்த்தோம். அதுல ஒரு மெத்தட்ல தீர்க்கதரிசன பாஷையில இருந்து படிப்பது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? வசனம் படிங்க பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்ப நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஏன் அந்த ஒரு வசனம் மட்டும் இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து இருந்து மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் இருக்கு, ஆனா மத்த வசனம் எல்லாமே சகல ஜாதிகளிலிருந்தும் சகல கோத்திரங்களிலிருந்தும் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அது எந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷம் புக்ல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. எல்லா புக்குமே ஒரே மாதிரி படிச்சிட முடியாது. தீர்க்கதரிசனத்துல வெளிப்படுத்தின விசேஷம் புக்கை படிக்கிறதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்கு. அது ஆரம்பிக்கும் போது யோவான் எப்படி ஆரம்பிக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தன் திருவுள்ள காலத்தில் காண்பிக்கும் பொருட்டு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை. அப்போ யோவான் எழுதும்போது எந்த ஒரு விஷயமும் நடக்கல. இனிமேல் தான் என்ன பண்ண போகுது பாத்தீங்கன்னா நடக்க போகுது. இவன் எந்த ஒரு டைமிங் எழுதுறாரு பாத்தீங்கன்னா கிபி 96 எழுதுறாரு. தேவன் என்னென்னலாம் இவருக்கு வந்து ஒரு விஷுவலா காமிக்கிறாரோ அந்த விஷுவலை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒரு புக்கா எழுதுறாரு. அதுதான் என்ன புக்கு அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம். ஓகேங்களா? அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் புக்கை படிக்கிறதுன்னு ஒரு சில மெத்தட் இருக்கு.
ஓகேங்களா? அது ஏன் அப்படி பார்த்தா அது வந்து தீர்க்கதரிசன புத்தகம். அப்ப அது எப்படி படிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சூரிய தோற்றமான பொருளை உடையதாக இருந்து நீங்க முந்தி அறிய வேண்டியது. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்கதரிசன வசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்ப அங்க சொல்லப்பட்ட ஒரு வசனத்துக்கு வேற ஏதோ என்ன இருக்கு பாத்தீங்கன்னா பொருள் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த புக்கு இந்த ஒரு வசனத்தை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெயினா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்ட கோத்திரம் இங்க சொல்லப்பட்ட அத வந்து யாக்கோபுடைய 12 கோத்திரங்கள் இருக்காங்க இல்லையா? 12 மகன்கள். அங்க சொல்லப்பட்ட கோத்திரமும் இங்க சொல்லப்பட்ட கோத்திரம் அப்படி இஸ்ரவேலோட புத்திரர் அப்படின்னு சொல்ற கோத்திரம் ஒண்ணுதானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 21ல இருந்து 26 வசனம் வரைக்கும் படிச்சீங்க அப்படின்னா அந்த பேரை மட்டும் படிங்க சிஸ்டர். ரூபன், இவங்க யாரு அப்படின்னா யாக்கோபுடைய 12 கோத்திரங்கள். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர். இது எங்க சொல்லப்பட்டது? பழைய ஏற்பாட்டுல 12 இஸ்ரவேல் கோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட வசனம். ஓகேங்களா? இப்போ வெளிப்படுத்தல் விசேஷத்துல 12 கோத்திரம் இருக்காங்க இல்லையா? ஒரு கோத்திரம் 12,000 12,000 12,000 1,40,000. அப்ப ஒரு கோத்திரமும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இங்க தனியா சொல்லிருக்காங்க. யூதால 12,000 யூரோப்ல 12,000 காதுல 12,000 அப்படி சொல்லிட்டு தனித்தனியா சொல்லிருக்காங்க. அப்ப இங்க சொல்லப்பட்ட அந்த பேர்கள் எல்லாம் போடப்பட்டிருக்காங்க. படிங்க சிஸ்டர். யூதா, ரூபன், காத், ஆசேர், நப்தலி, மனாசே, சிமியோன், லேவி, இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன். இப்ப இதுல என்ன வித்தியாசம் தெரியுங்களா? இப்ப இங்க சொல்லப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல யாக்கோபோட 12 கோத்திரம். ஓகேங்களா? இந்த பேர்லாம் இது யாருது அப்படி பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்துல 1,40,000 பேரை மாறக்கூடிய 12 கோத்திரம். அப்ப இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கா? பேர் மாறி இருக்கு. வேற தான் இல்ல. எங்க இல்ல? இங்க வந்து பாத்தீங்கன்னா மனாசே இங்க இருக்காங்க. எங்க இருக்காங்க? வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லும் போது இஸ்ரவேலோட 12 கோத்திரம்னு சொல்லும் போது மனாசே பேர் வருது. ஆனா இஸ்ரவேலோட 12 கோத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அதுல தான்ன்ற கோத்திரம் இருக்கும். ஆனா இந்த தான்ன்ற கோத்திரம் இங்க இருக்கு, இங்க இல்ல. மனாசே கோத்திரம் இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க சொல்லப்பட்ட 12 கோத்திரங்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்பட்ட 12 கோத்திரங்களும் ஈக்குவல் இல்ல. அப்ப இந்த இடத்துல இங்க இருந்தாலும் ஈக்குவல்னு சொல்ல முடியும் இல்லையா? அப்ப இங்க இடத்துல இங்க என்ன இல்ல. ஆனா இதையும் இஸ்ரவேல் கோத்திரம் தான். ஆனா இதுவும் இஸ்ரவேல் கோத்திரம் தான். ஒரே குழப்பமா இருக்குல்ல? சரி, படிக்கலாம் இருங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் அர்த்தம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப எப்பயுமே பைபிள்ல ஒரு பேர் ஒண்ணு வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தத்தோட தான் பேர் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாரு ஆதாம் இல்லைங்களா? ஆதாம்னா என்ன அர்த்தம்? ஏன் ஆதாம்னு பேர் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதிலாம் இல்ல. ஆதாம் அப்படின்னா மண்ணு. மண்ணுனால உருவாக்கப்பட்டதுனால ஆதாம் என்ன பேர் வைக்கப்பட்டுச்சு பாத்தீங்கன்னா ஆதாம்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அப்ப ஆதாம்னா என்ன? மண். மண்ணுல இருந்து ஒரு எடுக்கப்பட்டதுனால ஒரு பேர் என்னங்க? ஆதாம். இன்னொருத்தர் வந்தார், சேத்னு ஒருத்தர் வந்தார். ஓகேங்களா? சேத் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? சேத் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒருவருக்கு ஒரு இன்னொருத்தர் உருவாரு இல்லையா? வேற்று நபர். ஓகேங்களா? உதவியில இப்ப வந்து நம்ம ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோம்னா கூட ஒருத்தருக்கு ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து இன்னொருத்தர் வந்து சப்ஸ்டிடியூட்டா வர வைப்பாங்க. அப்போ சேர்த்து யாருக்கு சப்ஸ்டிடியூட்? ஆதாம் இல்ல, ஆபேலுக்கு. ஆபேல் வந்து இறந்துட்டாரு இல்லைங்களா? நாய் மூலமா ஆபேல் இறந்ததுனால ஆபேல் சப்ஸ்டிடியூட்டா யாரு இருக்கா அப்படின்னா சேத். அதனால அவருக்கு என்ன பேர் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா சேத் அப்படின்னு வைக்கப்பட்டுச்சு. இவங்க யாருங்க? பாத்துறனே தச்சரன் நினைச்சு யோசேப்புன்னு சொல்றாங்க. யாருங்க? நோவா. நோவா என்ன பண்றாரு? பேரை கட்டுறாரு. அப்ப நோவாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் நோவான்னு பேர் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரெஸ்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இளைப்பாறுதல். நோவா அப்படின்னா இளைப்பாறுதல் அர்த்தம். அப்ப இவங்க இளைப்பாறுனாரா இல்லையா? ஒரு வருஷம் எங்கதான் இருந்தாரு? சும்மாதான் இருந்தாரு. எதுல?
கப்பல்லையா பேரடியில அவர் என்ன பண்றாரு ஒரு வருஷம் இளைப்பாறுதான். அப்போ பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்துல பேர் வைக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை வச்சு அவங்க பேர் வச்சிருப்பாங்க. அவங்க வாழ்க்கை கூட ஏதாவது வந்து லிங்க்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பேரை வச்சிருப்பாங்க. இவங்க ஹீரோ இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? இவருக்கு பேர் என்ன அப்படின்னா இயேசு. இயேசுக்கு என்ன அர்த்தம்? இயேசுக்கு என்ன அர்த்தம்? மீட்பரா. இயேசுனா என்ன அர்த்தம்? ரட்சகர். யாருக்கு ரட்சகர்? இந்த உலகத்துக்கே ரட்சகர் இல்லைங்களா? அப்போ ரட்சகர் அப்படின்னா இயேசு. கிறிஸ்து அப்படின்னா என்ன தெரியுங்களா? கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டாங்களா? பண்ணாரு இல்லைங்களா? அப்போ ரட்சகர் அப்படின்ற ஒரு விஷயத்துனால அவர் பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா இயேசு பேர் வச்சிருக்காங்க. அப்போ பைபிள்ல ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு அர்த்தத்தினால தான் அந்த பேரை வைப்பாங்கன்றத நம்ம பார்க்கணும். அப்போ அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு சில பேர்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. ரோமர் 9:6 ரோமர் 9:6 தேவவசனம் அவமாய் போகிறது என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே. அப்ப நம்ம இவனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இஸ்ரவேல் 12 கோத்திரம்னா இஸ்ரவேல் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்ப இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே. அவர்களால் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. இஸ்ரவேலிடத்தில் உன் சந்ததி இழக்கும் என்று சொல்லியிருக்கிறது. அது எப்படி என்றால் வாக்குறுதிப்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே இந்த சந்ததி எனப்படுவார்கள். அப்போ வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்கள் யாருங்க? நாம தான் இல்லைங்களா? அப்போ 12 கோத்திரம் சொல்லப்படுது இல்லைங்களா? இஸ்ரவேல் புத்திரருடைய 12 கோத்திரத்திலிருந்தும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேரு. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம தான் சொல்றோம். அப்ப எப்படி நம்ம சொல்றது? அங்கதான் பேர் தனித்தனியா போட்டுருக்காங்க. போடுறோம் அங்கதான் தனித்தனியா பேர் போட்டுருக்காங்க. நீங்க அடுத்தது நீங்க 5ஆம் வசனத்துல படிச்சீங்க அப்படின்னா ஒரு பேரும் 12,000 கோத்திரம் போட்டு ஒரு கோத்திரம் 12,000 பேர் 12,000 பேர் போட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ அந்த பேர்ல என்ன அர்த்தம்ன்றத நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ ஒரு 12 பேர் சொல்லப்படுது இல்லைங்களா? அது எதுவும் இல்ல, 12 குணலட்சணங்கள். அப்ப அந்த 12 குணலட்சணங்கள் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க தான் 1,44,000 பேரா மாற முடியும். புரியுதுங்களா? அந்த 12 கோத்திரம்ன்றது இஸ்ரவேல் கோத்திரம் வரது இல்ல. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் ஆகும்படி யாருக்கு இப்ப நம்ம கொடுத்துட்டாரு? நம்ம கொடுத்துட்டாரு. வாக்குத்தத்தம்னா என்னன்னு கேக்குறீங்களா? என்ன வாக்குத்தத்தம்? வானத்து நட்சத்திரம். அதாவது ஆபிரகாம்கிட்ட போட்டது இல்லைங்களா வாக்குத்தத்தம்? அந்த வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் இப்ப யாருதான் அப்படின்னா நம்ம தான். அப்ப அந்த 12 கோத்திரம்னு சொல்லப்பட்ட ஒவ்வொரு பேருக்கும் ஒரு குணலட்சணங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு குணலட்சணங்களும் யார் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் என்னவா மாற முடியும் பாத்தீங்கன்னா 1,44,000 பேரா மாற முடியும். ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூமன். ஓகேங்களா? இது வந்து ஆர்டர் மாதிரி இருக்கும். ஒரு சில ஆர்டர் கோத்திரம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அந்த 12 கோத்திரத்துக்கும் 12 ஆர்டர் போடுவோம். அதை படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 29:32 வசனம். ஆதியாகமம் 29:32 வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். இப்போது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அடுத்து ரூபன் என்று பெயரிட்டார். ஃபர்ஸ்ட் பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரூபன். அப்ப ரூபனுக்கான அர்த்தம் என்ன? இந்த வசனத்துல தான் இருக்கு. இது வந்து ஒரு குவிஸ் காம்படிஷன் மாதிரி போகுது. ரூபன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுலதான் வசனத்திலே தான் இருக்கு ரூபனுக்கான அர்த்தம். சரி, ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அடுத்த செகண்ட்ல இருந்து நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். அப்படின்னா ரூபன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பார்த்தல். ஓகேங்களா? இப்ப பார்த்தல் அப்படின்ற ஒரு குணலட்சணம் யாருக்கு இருக்கணும்? யார் ரூபன் இருக்கணும் இல்ல, யார் 1,44,000 பேரா மாற போறாங்களோ அவங்கள்ட்ட இருக்கணும். ரூபன்ட்ட இருக்குது, நம்மள்ட்ட இருக்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப பார்க்கணும். எதை பார்க்கணும்? பிபிடி பார்க்கணும். எதை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் 5:39 வசனம். யோவான் 5:39 வசனம். தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும்.
அப்ப ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன பார்க்கணும், எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்குச்சுன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம மாதிரி என்ன பண்ணக்கூடாது, சும்மா பார்த்துட்டு போக கூடாது, ஆராய்ந்து பார்க்கணும். இந்த ஆராய்ந்து பார்த்ததுனாலதான் பெரையா அப்படின்ற ஒரு அந்த ஒரு நாடு இருந்துச்சு. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அத இந்த அவங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால இந்த மாதிரி காரியங்கள்லாம் வேதத்துல இருக்கான்றத அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:11 வசனம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 17:11 வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாதியாய் மதத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் உள்ளவர்களை பார்த்தும் தன் குடும்பத்தார்களாய் இருந்தார்கள். அவங்க பாத்தீங்கன்னா நல்லா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து நம்ம வெறுமனே பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது தெரியுமா? இவ்வளவு நம்ம பைபிள் படிச்சோம், ஏதாவது புரிய வந்துச்சா? ஒரு சில வசனங்கள்லாம் புரியவே புரியாது இல்லைங்களா? தண்ணீர் மேல் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு அப்படின்னு இருக்கும். அந்த வசனத்தை அப்படியே பார்த்தா ஒண்ணும் புரியாது. ஆனா இப்போ நம்ம அர்த்தத்தோட அதை ஆராய்ச்சி பார்க்கும்போது தண்ணீர்னா வசனம் அப்படின்றது புரியுது, ஜனங்கள்ன்றது புரியுது, ஆகாரம்னா வசனம்ன்றது புரியுது. அந்த மாதிரி வேத வாக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா பார்க்கல் கேரக்டர். எதை பார்க்கணும் அப்படின்னா வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ரெண்டாவது கேரக்டர் நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா சிமியோன் கேரக்டர்ல சிமியோனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. படிக்க பாருங்க. ஆதியாகமம் 29:33 வசனம். ஆதியாகமம் 29:33 வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயர். சிமியோன்னா என்ன அர்த்தம்? கேட்டருளி இல்லைங்களா? அப்ப சிமியோன்னா என்ன அப்படின்னா கேட்டல் அர்த்தம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கேரக்டர் இருக்கணும் பார்க்கணும். எதை பார்க்கணும்? வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா கேட்கணும். எதை கேட்கணும்? எது சத்தியமோ அதான் கேட்கணும். ஓகேங்களா? 13:3 வசனம். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் என்ன பண்ணுவாங்க? கேட்கிறவன். எதை கேட்கணும் அப்படின்னா வசனத்தையும் சத்தியம் என்னவோ அதெல்லாம் கேட்கணும் இல்லைங்களா? அசத்தியத்தை நம்ம போய் கேட்டு நான் கேட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்ப எதை கேட்கணும்? ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். எதை கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியத்தை, எது சத்தியமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கேட்கணும் அப்படின்றத பார்க்கணும். மூணாவது கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தா லேவி. ஆதியாகமம் 29:34 வசனம். ஆதியாகமம் 29:34 வசனம். ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3ஆம் குமாரனை பெற்றபடியால் அவன் போய் என்னோடு பேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். லேவி என்ன அர்த்தம்? லேவி என்ன அர்த்தம்? 3 குமாரனா பெற்றபடியாலா? அடுத்து சொல்லிட்டு அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்து இருப்பார். ஓகேங்களா? அப்ப லேவினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேருதல். ஓகேங்களா? எங்க சேரணும்? ஃபர்ஸ்ட் பார்க்கணும், வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். அடுத்தது கேட்கணும். எதை கேட்கணும்? சத்தியம் என்னவோ அதை கேட்கணும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தா சேரணும். எங்க சேரணும்? அவரோட சேரணும். ஓகேங்களா? எபிரேயர் 12:22 முதல் 24 வசனம் வரை. எபிரேயர் 12 நீங்களே சீயோன் மலையில் இருக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய எருசலேமில் இருக்கும் 1000-10,000 தெய்வதூதர்களுக்கும் பரலோகத்தில் இருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆவியினுடைய ரத்தம் பேசினதை பார்த்தும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம் அங்கே தெளிக்கப்படும் ரத்தத்தினருக்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்போ என்ன சேரணும் அப்படின்னா நாம சத்தியத்திற்கு யாரெல்லாம் சத்தியத்தோட இருக்காங்களோ, யாரெல்லாம் சபையா மாறி 1,40,000 பேரா மாறுறதுக்கு யாரெல்லாம் வாஞ்சியா இருக்காங்களோ அவங்களுக்கே நம்ம என்ன பண்ணணும் சேரணும். அப்ப இப்ப எங்க வந்து சேர்ந்திருக்கோம்? சபையில வந்து சேர்ந்தோம். அப்படி சபைதான். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே என்னவா மாறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,40,000 பேரா மாறி கிறிஸ்துவோட போய் சேரணும். நம்ம வந்து வாஞ்சியா இருக்கோம் இல்லைங்களா? அப்ப அந்த வாஞ்சியா யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட சேர்ந்தாதான் நம்மளால என்ன கத்துக்க முடியும் அப்படின்னா சத்தியத்தை பார்க்க முடியும், சத்தியத்தை கேட்க முடியும் இல்லைங்களா? அப்ப எங்க போய் சேரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து சத்தியத்தை வச்சிருக்காங்களோ,
சத்தியத்தை வச்சு யார் யாராவது லட்சத்தி 40,000 மாறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா போய் சேரணும். ஏன் அப்படின்னா அவங்களால தான் எங்க போய் சேர முடியும்? கிறிஸ்துவோட போய் சேர முடியும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னது? பார்க்கணும். செகண்ட் கேரக்டர் கேட்கணும். மூணாவது கேரக்டர் என்னன்னா சேரணும். எங்க சேரணும் அப்படின்னா சத்தியம் எங்க இருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சேரணும். நாலாவது கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதா. ஆதியாகமம் 29:32 வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தர் துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு யூதானா என்ன அர்த்தம்? துதிப்பேன். இது ஈஸியா இருக்கு இல்லைங்களா? யூதாங்கிறது துதித்தல்ன்றது நம்ம நிறைய பார்க்கிறோம். அப்ப யூதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா துதிக்கணும். அப்ப எப்படி துதிக்கணும்? காலையில என் கூட வந்து பாருங்க, எப்படி துதிக்கணும்னு மட்டும் பாருங்கன்றீங்களா? காலாரது நிக்கணுமா? அந்த துதிக்கிற துதியில இல்லைன்னா நீங்க ஒரு மெத்தட் சொல்லி கொடுங்க, அடுத்த வாரத்துல துதிக்கிறீங்களா? சரி, இப்ப துதித்தல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய 5:14 வசனம். எப்படி துதிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. துதிக்கணும் அப்படின்னா எதுக்காக நம்ம துதிக்கிறோம்? தேவன் மகிமைப்படுத்துறதுன்னு நம்ம துதிக்கிறோம். அப்ப தேவன் எப்படி மகிமைப்படுத்தணும் அப்படின்னா மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ நம்மளோட நற்கிரியைகளை பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா மற்ற ஜனங்கள் தேவனை துதிக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய துதித்தல் இருக்கும். அப்ப துதிக்கணும்னா முன்னாடி போயிட்டு தேவனே தேவனே இயேசு அப்படிலாம் இல்ல. நம்மளுடைய நற்கிரியைகளை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனை துதிக்கணும். இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 3:2 வசனம். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறப்படும். அப்ப நம்மளுடைய கிரியினால என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனை துதிக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நற்கிரியைகளை செய்யணும். கொலோசியர் 3:17 வசனம். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எது செய்தாலும் அது எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலே வாழ்கிற பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நம்ம எது செஞ்சாலுமே என்ன பண்ணணும் அப்படின்னா கிறிஸ்துவை தான் முன்னிலைப்படுத்தணும் இல்லைங்களா? அவர் முன்னிலையாக கிறிஸ்துவ அவர் முன்னிலையாக கிறிஸ்துவோட முன்னிலையாக யார் துதிக்கணும் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை சொல்லுவீங்க. ஆனா நம்ம அதுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குமா? இருக்கும் இல்லைங்களா? ஆனா நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் பாத்தீங்கன்னா துதி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஜபம் வைப்பாங்க இல்லைங்களா? அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வெளியில வந்து பேனர் வச்சிருப்பாங்க. பேனர்ல இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கிட்டத்தட்ட கீழே இருந்து மேல வரைக்கும் பேனரோட ஹைட் வரைக்கும் யார் பேசுறாங்களோ அவங்களோட போட்டோ என்ன வச்சிருப்பாங்க? ஃபிளெக்ஸ்ல பெருசா வச்சிருப்பாங்க. கிறிஸ்து எங்க பாத்தீங்களா? ஓரமா ஒரு ரவுண்டா எங்க வச்சிருப்பாங்க? ஓரமா மூலையில வச்சிருப்பாங்க. அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா? இந்த அன்பு ஆர்ட்ஸ், எல்லா ஆர்ட்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி போடுற மாதிரி ஏசு கிறிஸ்துவோட ஃபேஸ் எங்க வச்சிருப்பாங்க? ஓரமா வச்சிருப்பாங்க. ஆனா யார் பேச போறாங்களோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? முன்னிலைப்படுத்தி மிகப்பெரிய ஒரு பேனர் வச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க யார் முன்னிலைப்படுத்துறாங்க? தன்னைத்தானே முன்னிலைப்படுத்துறாங்களே தவிர யார் முன்னிலைப்படுத்தல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ முன்னிலைப்படுத்த இதான் அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா முன்னிலைப்படுத்தல. அப்போ நம்மளுடைய கிரி எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயும் நம்மளோட முன்னிலைப்படுத்துறாரு. இப்ப இந்த ஒரு சத்தியத்தோட வந்துருக்கும் இல்லைங்களா? எங்கேயாவது வெளியில பேனர்லயோ ஏதாவது ஒரு நோட்டீஸ் கூட இந்த விட எடுக்கிறாங்க அந்த விட எடுக்கிறாங்க வேற பேர் ஏதாவது பாத்துருக்கீங்களா? இல்ல. ஏன் அப்படின்னா எதுலையுமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா பிரதரோட பேரை முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. எல்லாத்துலயும் யாரும் முன்னிலையா இருப்பாங்க அப்படின்னா கிறிஸ்துவ தான் முன்னிலையா இருப்பாரு. கிறிஸ்துவ மூலியமா தான் எங்க போக முடியும்? பிதாவிட்ட போக முடியுமே தவிர நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்ட்ரைட்டா பிதாவிட்ட போக முடியாது. அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அப்ப துதிக்கிற விஷயம் எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டு என்ன பண்ணணும்? மத்தவங்க தேவனை துதிக்கிற வண்ணமா இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். இப்ப என்ன பண்ண பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 5வது இப்பதான் 5வது வரீங்களா? 12 வரீங்களா? சரி, ஆதியாகமம் 30:20 வசனம் சீக்கிரமா பார்த்துட்டீங்களா? அப்பொழுது தேவன் நல்ல ஈவை தந்தார். என் புருஷனுக்கு நான் 4 குமாரரை பெற்றபடியால் இப்போது அவர் என்னோடு வாசப்படுவார் என்று சொல்லி அவன் செல்வம் என்று பெயரிட்டார். செல்வம்னா என்ன அர்த்தம்? நல்ல ஈவுங்களா? இது கொஞ்சம் கஷ்டம் தான். வேற செல்வம்னா என்னது? வாசம். ஓகேங்களா? அப்ப வாசஸ்தலம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எதை பார்க்கணும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்தது கேட்கணும். எதை கேட்கணும்? சத்தியம் என்னவோ அதான் கேட்கணும். மூணாவது சேரணும். எங்க சேரணும்?
சபையிடத்துக்கு சேரணும். நாலாவது துதிக்கணும். தேவனை வந்து எப்படி துதிக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நற்செய்தியினால துதிக்கணும். அப்ப இந்த ஒரு 4 கேரக்டர் யாருக்குள்ள இருக்கோ அவங்களுக்குள்ள தேவன் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா வாசம் பண்ணுவார். எபேசியர் 2:19 ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு கூட பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீடாக நம்ம மாறணும் அப்படின்னா இந்த ஒரு 4 கேரக்டரும் நமக்கு இருக்கணும். அவர்கிட்ட வரணும். 2:6-14 கூட வந்து நீங்க கடைசியா படிச்சு பாத்தீங்கன்னா நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்ப தேவனுடைய ஆலயமாய் இருக்கணும் அப்படின்னா அந்த 4 கேரக்டர் யாருக்கு இருக்கோ தேவன் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா அவங்க மத்தியில வாசம் பண்ணுவார். அவர்கிட்ட வரணும். மத்த என்ன கேரக்டர் பார்த்துருவோம்? 5 கேரக்டர் வரும். இந்த 6வது கேரக்டர் யாரு அப்படின்னா இசக்கார். ஆதியாகமம் 30:18 அப்பொழுது நான் இந்த வேலைக்காரரை என் புருஷனுக்கு கொடுத்து மகனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி இசக்கார் என்று பேசினார். இசக்கார்னா என்னங்க? பலன் இல்லைங்களா? அப்ப இசக்கார்னா என்ன ஒரு கேரக்டர் அப்படின்னா பலன். என்ன பலன்? யாக்கோபு 1:18 அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளின் நாம் முதற்பலனாகவும் நம்முடைய சத்தியவசனத்தினாலே நாம முதற்பலனா என்ன பண்றது? நம்பிக்கை. அதான் ஒரு வசனம் படிச்சீங்களா? மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியாருக்கும் முதற்பலனாக விரித்துக் கொள்ளப்பட்டவர்கள். அப்போ முதற்பலனா நம்ம என்ன பண்றது பாத்தீங்கன்னா நம்மள விரித்துக் கொள்றாரு. அந்த முதற்பலனா விரித்துக் கொள்றாங்க எத்தனை பேர் தான்? 1,44,000 பேர் இல்லைங்களா? அப்ப தேவன் நமக்குள்ள வாசஸ்தலம் பண்றாரு, வாசமா இருக்காரு அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமா இருக்கணும். அப்ப தேவன் நமக்கு ஒரு பலன் தருவாரு. அதுதான் என்ன அப்படின்னா முதற்பலனா நம்மள விரித்துக் கொள்றது. அப்ப அவருக்கு மட்டும் பலன் கொடுத்தா போதுமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி பலன் கொடுக்கணும். என்ன பலன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சத்தம், இச்சையடக்கம். இந்த 9 நற்குணமும் யாருக்குள்ளார இருக்கோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேவனுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை தராங்க அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப 1வது கேரக்டர் என்னது? பலன் கொடுக்கணும். என்ன பலன்? அந்த 9 கனியும் நம்ம கிட்ட என்ன இருக்கணும் பாத்தீங்கன்னா முழுமையா இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். 7வது கேரக்டர் என்ன அப்படின்னா ஆதியாகமம் 30:11 அப்போது ஏராளமாய் இருக்கிறது சொல்லி அவனுக்கு காத்து நின்று எழுந்தார். காத்து என்னதுங்க? ஏராளம். அப்போ வாசஸ்தலமா இயேசு தேவன் வந்து நம்ம கிட்ட வந்துட்டாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும் பாத்தீங்கன்னா பலன் கொடுக்க ஆரம்பிக்கணும். எவ்வளவு கொடுக்கணும் பலன் அப்படின்னா இவ்வளவு அவ்வளவுலாம் இல்ல, ஏராளமா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்ம பலன் கொடுக்கணும். யோவான் 15:8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீக்கிரமாய் மிகுந்த கனிகளை நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கொடுக்கணும். அதான் பலன் கொடுக்குது. மிகுந்த கனிகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பலன் கொடுக்கணும். அப்ப அந்த மாதிரி மிகுந்த கனிகளை பலன் கொடுக்கணும் யாராவது தெரியுங்களா? காலைல தான் பாத்துட்டு வந்தேன். முன்னாடி மைக்கில் கிட்ட பேசுறாரு அப்படின்றீங்களா? பைபிள்ல அப்போ சில பவுல் இருக்காங்க இல்லையா? அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 1:2 நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எதிலுமே வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுது போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட எது செஞ்சாலும் அதிகமா மிகுந்த தைரியத்தோட ஜீவனால் ஆகியும் சாவினால் ஆகியும், அதாவது வந்து நான் உயிரோடு இருந்தாலும் சரி சொல்லுவாங்க இல்லையா, செத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த விஷயத்த செய்ய மாட்டேன் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் உயிரோடு இருந்தாலும் சரி செத்தாலும் சரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதா எப்படி முடியும். அப்ப இவங்க கொடுத்த எல்லா பலனும் எப்படிதான் கொடுத்துருக்காருன்னா எதுக்கு கொடுத்தாலும் அதிகமாக கொடுக்குறாரு. அன்பு செலுத்துறாரா? மிகுந்த அன்பு. தைரியமா இருக்காரா? மிகுந்த தைரியம். அதனால மிகுந்த தைரியத்தோட எது செஞ்சாலும் அப்போ சில பவுல் என்ன பண்ணிருக்காருன்னா அதிகமா கொடுக்குறாரு, ஏராளமா அவருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா பலன் கொடுக்குறாரு. அவருக்கு அதனாலதான் அவருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு என்னதுங்க, அவரு 1,44,000 பேர்ல ஒருத்தரா மாறிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 8வது என்ன இருக்குன்னா ஆசிரியர் ஆதியாகமம் 30:13 அப்போது நான் பார்க்கிறது சிறிய என்னை பார்க்கிறது என்பார்கள் சொல்லி ஆசிரியர் என்னது? வாக்கியம். ஓகேங்களா? இதை நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா ஆசீர்வாதம். ஓகேங்களா? நம்ம ஏராளமா பலன் கொடுத்தோம் அப்படின்னா தேவன் நம்மள என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஆசீர்வாதமா வைப்பாரு. அந்த ஆசீர்வாதம் தான் என்ன அப்படின்னா வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா நம்மள என்ன பண்ணிருக்காங்க, மாத்திருக்காங்க. நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? பிள்ளைங்க 4:4 எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க. சந்தோஷமா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தானே இல்லைங்களா? சந்தோஷமா இருக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கோம்?
ஏன் அப்படின்னா வாக்கு தத்துவத்தின்படி நம்ம என்ன இருக்கும், பிள்ளைகளா மாறி 1,40,000 பேர் ஒருத்தவரை நம்ம என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளா இருக்கும் அப்படின்றத பார்க்கிறோம். 9வது கேட்டகரி என்ன அப்படின்னா நப்தலி, ஆதியாகமம் 30:8 வசனம். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரரோடு போராடி மேற்கொண்டேன் சொல்லி நப்தலி என்று தெரிந்தார். நப்தலினா என்னது? போராட்டம். ஓகேங்களா. போராட்டம் யாருக்குள்ள வரும்? ஆண்டவருக்குள்ள. போராட்டம் யாருக்குள்ள வரும்? நமக்குள்ள வரும். ஆனா அந்த போராட்டம் எப்படி வரும் தெரியுங்களா? எபேசியர் 6:11-12 வசனம். விசுவாசத்தோடும் எதிர்த்தும் திராணிகளோடாகும்படி தேவனுடைய சகல வரங்களையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரியர்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அதிகாரங்களோடும் மாணவர்களில் உள்ள அபராத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்துக்கு உண்டாக்குறது யாரு அப்படின்னா பிசாசு தான் இல்லைங்களா. நமக்கு அழகா வந்து ஈவினிங் 5:30 மணி ஆச்சுன்னு பேசிக் கிளாஸ்க்கு கிளாஸ் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி வருவோம். அந்த நேரம் வருவார். யார் வருவா? வெளிநாட்டுல இருந்து நம்ம மாமா வருவாரு. வந்து என்ன பண்ணுவாரு? போக வேணாம், இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள ஏதாவது வந்து பிரேக் பண்ணுவாரு இல்லைங்களா. அப்போ நம்ம அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சத்தியத்துக்குள்ள அதை வந்து ஒரு சப்ஜெக்ட் கேட்கறது நம்ம வரும் அப்படின்னா அது இங்க இருந்து ஒரு போராட்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம் வரும். ரொம்ப நாளா யாராவது வந்து இழுபறியா இருந்துருப்பாங்க, நம்ம காசு கொடுத்துருவோம். கரெக்டா நேரம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு 5:30 மணி கரெக்டா வெயிட் பண்ணுங்க, நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆனா அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க? 6 மணிக்கு வருவாங்க, 6 வருவாங்க, 6 வருவாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணிருப்போம். ஆனா வந்து அதுவும் ஒரு போராட்டம் தான், பிசாசு சொல்றது ஒரு போராட்டம் தான். அதையும் மீறி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சத்தியத்துக்குள்ளார இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு நம்ம வாஞ்சோட வருவோம் இல்லைங்களா. அதுதான் தேவன் பார்க்கறாங்க. அந்த போராட்டத்தை போராடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேற்கொண்டு வரணும். அதுதான் 2 தீமோத்தேயு 2:3 சொல்லிருக்காரு, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்றவனாய் நீங்கள் அனுபவி. ஓகேங்களா. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல போர் செய்றவனா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அனுபவிக்கணும். அப்படி அனுபவிச்சாதான் நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு சபையை போய் மாறுறதுக்கான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். 10வது கேட்டகரி என்ன அப்படின்னா பென்யமீன். ஆதியாகமம் 30:18 வசனம். மரணகாலத்தில் அவர் ஆத்மா பிரிக்கும்போது அவர் அவருக்கு பெனோனி என்று தெரிவித்தார். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று தெரிவித்தார். பென்யமீன் என்னதுங்க? ஆத்துமாவா? பென்யமீனா என்ன அப்படின்னா மரணம். அதாவது லோக்கல் லாங்குவேஜ் எது சொல்லணும் அப்படின்னா துன்பம். போராட்டத்துக்கு துன்பத்துக்கு என்ன வித்தியாசம்? போராட்டம்ன்றது பிசாசு கொண்டு வர்றதுதான் போராட்டம், மத்தவங்க மூலியமா வரும். துன்பம்ன்றது நமக்குள்ளே இருக்கும். நம்மளுடைய பழைய மாம்சம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5:30 மணிக்கெல்லாம் போகணுமா, போகும் இருக்க ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நம்ம ஒரு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த ஒரு பழைய மாம்சம் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு ஒரு சோம்பல் போராட்டம் கொண்டு போகுது இல்லைங்களா. அதுதான் துன்பம். நம்மளுக்கு வரக்கூடிய வியாதிகள், நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே என்னன்னா அப்படின்னா துன்பம் தான் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வீட்டாரே நமக்கு என்ன வளர்க்கறாங்க, சத்துருவா இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ வீட்டார நம்ம மேற்கொண்டு வெளில வரது என்னதுங்க பெரிய விஷயம். அப்போ ஒரு போராட்டமும் துன்பத்தையும் மத்தியில் தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுக்காக வரணும் இல்லைங்களா. தேவனுக்காக வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சத்தியத்துக்குள்ளார வந்து அவருக்காக இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம வாழணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. மிகப்பெரிய போராட்டம். வசனம் படிக்கலாம் பாருங்க, 2 தீமோத்தேயு 3:12. அது வந்து நடக்கணும்னு அவசியம் இல்லை, நடக்கணும்னு நினைச்சாவே போதும் நம்மளுக்கு துன்பம் வரும். இயேசு கிறிஸ்து மாதிரி நடக்கணும்னு நினைக்கலாம் தேவை, நடக்கணும்லாம் தேவை, நடக்கணும்னு நினைச்சாவே என்னவாதான் வரும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு துன்பங்கள் அதிகமா வரும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்தை துன்பத்தையும் மீறி நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்கு ஏற்ற ஒரு கிரியை செய்யணும். தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்வது எப்படி? தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்வது எப்படி? தேவனுக்கு ஏற்ற கிரியை வேற எதுவும் இல்ல, கிறிஸ்து எப்படி நடந்தாலும் அந்த மாதிரி நம்ம நடந்தோம் அப்படின்னாவே அதுவே தேவனுக்கு ஏற்ற ஒரு கிரியை தான் அப்படின்றத பாக்கணும். ஓகேங்களா. 11வது ஒரு கேரக்டர் பாக்குறோம், யோசேப்பு. ஆதியாகமம் 30:24 வசனம். யோசேப்பு என்னது? யோசேப்பு டைமிங் கொடுக்கலாமா? 10 செகண்ட்.
10 செகண்ட் முடிய போகுது டைம். இன்னும் அதிகம். கொஞ்சம் கிட்ட தருவார் இல்லைங்களா? யோசிப்பேன்னா என்ன அப்படின்னா தருவார். அதுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னா கூட்டி சேர்த்தல். ஓகேங்களா? இப்ப எங்க கூட்டி சேர்க்கணும்? ஏபிசிஆர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். கூட்டப்படுறதுக்கான விஷயத்தை செய்யறது யாரு அப்படின்னா நாம தான். எல்லாமே கிறிஸ்துக்குள்ள வரணும். இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டி சேர்க்கணும். அப்பனா என்ன அப்படின்னா சுவிசேஷத்தை எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்ணணும்? பிரசங்கிக்கணும். பிரசங்கிக்கும் போதுதான் எல்லாருமே யாருக்குள்ள கூட்டி சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ளாக கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அப்ப இந்த ஒரு 11 கேரக்டரும் எல்லாருக்குள்ள இருக்கணும். என்ன கேரக்டர்? ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும் இல்லையா? 11வது கேரக்டர் சொல்லும்போது 7வது கேரக்டர் மறந்துங்க. அப்ப கேரக்டர் மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி பண்ற கேரக்டர்ல இருப்போம்? ஃபர்ஸ்ட் சரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணட்டுங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எதை பார்க்கணும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். இரண்டாவது கேட்கணும். எதை கேட்கணும்? சத்தியத்தை கேட்கணும். மூணாவது சேர்க்கணும். எங்க சேரணும்? எங்க சபை. சபை வந்து எங்க 1,40,000 பேர் மாறுவதற்கு யார் வாஞ்சியா இருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? சேரணும். கிறிஸ்துவோட சேரணும். நாலாவது என்ன கேரக்டர்? துதிக்கணும். நம்ம துதிக்கிறத பார்த்து நம்ம நற்கிரியைகளை பார்த்து மற்றவங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா தேவனை துதிக்கிற அளவுக்கு நம்ம நற்கிரியைகள் இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். அதுதான் துதித்தல். அப்ப இந்த ஒரு 4 கேரக்டர் யாருக்குள்ள இருக்கோ அவங்களோட தேவன் என்ன பண்ணுவாங்க? வாசம் பண்ணுவாரு. வாசம் பண்ண தேவன் வாசம் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? பலன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். எவ்வளவு பலன் கொடுக்கணும்? கொஞ்சம் கொடுத்தா போதுமா? ஏராளமா பலன் கொடுக்கணும். அப்ப ஏராளமா நம்ம பலன் கொடுக்கணும் அப்படின்னா தேவன் நம்மளுக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னா ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆசீர்வாதத்தை வாங்கணும்னே நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ண மாட்டாரு? சும்மா இருக்க மாட்டாரு. ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு? போராட்டத்தை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாரு. நம்மளுக்குள்ள அநேக போராட்டங்கள் வரும், அநேக துன்பங்கள் வரும். அது எல்லாத்தையும் மீறி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? கூட்டி சேர்க்கப்படணும். எங்க அப்படின்னா சத்தியத்துல கூட்டி சேர்க்கப்படணும். நாம மட்டும் கூட்டி சேர்க்கிறது இல்லாம எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சத்தியத்தை சொல்லி கூட்டி சேர்க்கணும் அப்படின்றத பண்ணணும். இதுதான் ஒரு 11 கேரக்டர். 12வது கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் மனாசே. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். மனாசே என்னது? மனாசேனா என்னது? திரும்பியும் டைமிங் கொடுக்கணுமா? மனாசே மறத்தல். ஓகேங்களா? அப்படின்னா மனாசேனா என்ன ஒரு கேரக்டர் அப்படின்னா மறத்தல். யார் இந்த முன்னாடி சொன்ன 11 கேரக்டரும் மறக்கிறாங்களோ என்ன மண்டையா இருக்கீங்க? மறந்துட்டீங்களா? யார் இந்த 11 கேரக்டரையும் மறக்காம வச்சிருக்காங்களோ அவங்களாம் எங்க போக முடியும் பாத்தீங்கன்னா 1,40,000 பேர். அப்ப எதை மறக்கணும்ன்றாரு? எதை மறக்கணும் அப்படின்னு சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. இப்ப என்ன பண்ணுங்க? போயிட்டு உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறந்து வந்துடுறீங்களா? என்ன அப்படின்னா தகப்பன் வீடுனா என்ன அப்படின்னா இப்ப அங்க இது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா வந்து சொல்றாரு. இந்த வசனம் எங்க படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈசாக்கு இருக்காரு இல்லையா, ரெபெக்கால கூப்பிட்டு வருவாரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா ரெபெக்கா அவங்க தகப்பன் கிட்ட முழுமையா மறந்துட்டு எங்க வருவாங்க பாத்தீங்கன்னா ஈசாவோட வந்துருவாங்க. அப்போ தகப்பன் வீடுனா என்ன அப்படின்னா நம்ம பழைய சோபங்கள். அப்ப பழைய சோபங்கள் எங்க இருந்துச்சு? இந்த உலகத்துல இருந்துச்சு. அப்ப இந்த உலகத்துல இருந்த பழைய சோபங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எங்க போனோம் அப்படின்னா 1,40,000 பேர் மாறணும் அப்படின்னா பழைய சோபங்கள் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எங்க போனோம் அப்படின்னா பரலோகத்துக்கு போகணும். அதுதான் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழைக்கில் பிரியப்படுவார். அப்பதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அழைக்கில் பிரியப்படுவார்னா நம்மளுடைய கேரக்டர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகியவரை பண்ணிவிடுவோம். அப்போ இந்த ஒரு 11 கேரக்டர் பிளஸ் 12 அந்த மறத்தல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இல்லையா, 11 மறந்துடாதீங்க.
எதை மறந்துடுங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழைய சோகங்களை மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேவனுக்கே ஒரு கிரியை சேர்த்து நம்ம என்ன எங்க போனோம் அப்படின்னா 1,44,000 பேரா மாறணும் அப்படின்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? திரும்பி ஒரு தடவை சொல்லிக்கலாமா? மொத்தம் எத்தனை கேரக்டர்? 12 கேரக்டர். அழைக்கப்பட்டவர்கள் எவ்வளவு? அநேகர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்கள் ஒரு சில பேரா? 1,44,000 பேர். அப்போ அழைக்கப்பட்ட நிலைமைக்கு யாரால வர முடியும்? தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு ஒரு சில பேரால தான் போக முடியும். அந்த ஒரு சில பேர்ல தான் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு சத்தியத்தை கேட்டுக்கிட்டோம். அடுத்தது அங்க இருந்து நம்ம 1,44,000 பேரா போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் தான் என்னன்னா அந்த 12 கேரக்டர். அந்த 12 குணலட்சணம் யாருக்கு என்னெல்லாம் இருக்கோ அவங்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 1,44,000 பேரா எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அந்த 12 கேரக்டர் இல்ல ஒரு கேரக்டர் இல்லைனாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த 12 கேரக்டர் என்னென்னு ஒரு தடவை பார்க்கலாமா? 12 குணலட்சணம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எதை பார்க்கணும்? சத்தியத்தை வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்தது கேட்கணும். சத்தியத்தை கேட்கணும். அடுத்து சேரணும். சத்தியம் எங்க இருக்கோ அங்க என்ன பண்ணணும்? சேரணும். அடுத்தது துதிக்கணும். துதிக்கிறதுனா என்ன அப்படின்னா நம்மளுடைய நற்கிரியைகளை பார்த்து மத்தவங்க துதிக்கிறாலும் நம்ம என்ன பண்ணணும்னா நற்கிரியைகளை செய்யணும். அதுதான் துதித்தல். அப்போ 4 கேரக்டர் யாருக்குள்ள இருக்கோ அவங்களுக்குள்ள தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வாசம் பண்றாரு. ஏன் அப்படின்னா இந்த 4 கேரக்டர் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? பரிசுத்தமா இருப்பாங்க. அங்க தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வாசம் பண்றாரு. அந்த வாசம் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா சும்மா இருக்க கூடாது. என்ன பண்ணணும்? பலன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். எவ்வளவு பலன் கொடுக்கணும் அப்படின்னா ஏராளமா பலன் கொடுக்கணும். அப்ப ஏராளமா நம்ம பலன் கொடுக்கும்போது தேவன் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாருன்னா ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அதுதான் என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா வானத்து நட்சத்திரம் என்னும் ஆசீர்வாதம். இல்லைங்களா? அப்ப ஆசீர்வாதம் கொடுக்குறோம் கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ண மாட்டாரு? சும்மா இருக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாரு? அநேக போராட்டங்களை நம்மளால கொண்டு வருவாரு. துன்பங்களை கொண்டு வருவாரு. இது எல்லாத்தையும் மீறி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டி சேர்க்கப்படும். நாமளும் கூட்டி சேர்க்கணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே கிறிஸ்துவோட என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டி சேர்க்கப்படணும். கூட்டி சேர்த்து எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பரலோகம் போறதுக்கான வழியை நம்ம என்ன பண்ணணும் உண்டாக்கணும். அடுத்தது நமக்கு இருக்கக்கூடிய பழைய சுவாபங்கள் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டுட்டு நம்ம எங்க போகணும் அப்படின்னா பரலோகத்துக்கு போகணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா 1,44,000 பேரா மாற முடியும். அப்படிதான் பார்க்கணும். அழைக்கப்பட்ட நிலைமைக்கு வரதே பெரிய விஷயம். அது தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வரது மிகப்பெரிய விஷயம். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில இந்த 12 கேரக்டர்ல இருக்குது சும்மா இல்ல. இதுதான் யாருக்கு இருந்துச்சு பார்த்தா இயேசு கிறிஸ்துவின் கேரக்டர். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பரலோகத்துக்கு போயிடலாம். ஏன்னா அந்த கேரக்டர் இருந்ததுனால தான் இயேசு சேர்க்க போனாரு, பரலோகத்துக்கு போனாரு. அப்ப அந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் எங்க போயிடலாம் அப்படின்னா பரலோகத்துக்கு போயிடலாம். அப்ப 1,44,000 பேரை தவிர்த்து வேற யாராலையும் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. கன்ஃபார்மா யாரால மட்டும் தான் போக முடியும்? யாரால மட்டும் தான் போக முடியும்? 1,44,000 பேரை மட்டும் போக முடியும். அவங்க எங்க இருக்காங்க? அமெரிக்கால தான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? பரலோகத்துல இருக்காங்களா? இங்க இல்லையா? நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. சத்தியத்தை கேட்டுட்டு இருக்காங்க. சத்தியத்தை கேட்டுட்டு இந்த 12 கேரக்டரும் காமிச்சு எங்க போவாங்க அப்படின்னா பரலோகத்துக்கு போவாங்க. இல்லைங்களா? அதுல எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கலாம். 1,44,000 பேர் கூட முடிஞ்சிருக்கலாம். இன்னும் ஒருத்தருக்காக கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க? வெயிட் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கோம். அப்ப இந்த 12 கேரக்டர்களும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல செல்லா வளர்த்துட்டு நாம என்ன மாறணும் அப்படின்னா சபையா மாதிரி இயேசு கிறிஸ்து கிட்ட போகணும். அப்படிதான் பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப இவங்களை தவிர யாராவது போக முடியுமா? பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியுங்களா? முடியாது. யாரால போக முடியும்? அதுல 12 குணலட்சணம் 1,44,000 பேர் இருக்கு. அவங்களை தவிர வேற யாராலையும் போக முடியுமா பரலோகத்துக்கு? இல்ல, புரியல. 1,44,000 பேரை தவிர்த்து யாராவது பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. இல்லைங்களா? ஆனா வசனம் இப்படி இருக்கு. வசனம் படிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பார்த்தபோது இதோ சர்வராஜ்யங்களிலும் கோத்திரங்களிலும் சேனைகளிலும் வாட்டிகாரில் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளை குறுக்கோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவர்களுக்கு முன்பாகவும் நிறுத்த கண்டேன். யார் இந்த திரள் கூட்டம்?
சபைக்கு என்ன இலக்கு இருக்குல்ல? சபைக்கு வந்து ஒரு கவுண்ட் இருக்கு. எத்தனை பேருங்க? 1,44,000 பேர் கவுண்ட் இருக்கு. ஒருவேளை 1,44,000 பேர் அப்படின்னா 1,44,000 பேர் சொல்லிருக்காங்க இல்லையா? இவங்க அதாவது அவங்க 1,44,000 பேரால என்ன பண்ண முடியாது? பரலோகத்துக்கு போக முடியும். உலக ஜனங்கள் எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது? பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா அந்த 12 கேரக்டர் உள்ளவங்களால மட்டும் எங்க போக முடியும் பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியும்ன்றத நம்ம ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்தோம். ஆனா கடைசியா ஒரு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்களும் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிடம் வந்ததும் ஒருவனும் என்ன கூடாததுமான திரளான கூட்டமான ஜனங்கள் இவங்களும் இப்ப எங்கதான் இருக்காங்க அப்படின்னா பரலோகத்துல. இப்பதான் ஒரு 1,44,000 பேர் தவிர யாராலையும் போக முடியாது சொன்னீங்க. அப்ப இவங்க யாரு திரளான கூட்டங்கள்? அது அல்லாதவர்கள் யாரு? இவங்க இவங்க யாரு? இவங்க எப்படி இருக்காங்க? உலக ஜனங்கள் எல்லாருமே எப்படி போக முடியும்? உலகத்துல யாருப்பா? எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. உலகத்துல யாருப்பா? நீங்க நல்லா சொல்லலாம். ஆனா இது யாருன்றத என்ன பண்ணலாம்? இப்ப பாக்கலாமா? தயவு செய்து அடுத்த வாரம் பாக்கலாம்ன்றீங்களா? சரி, தேர்தல் கூட்டம் அப்படின்ற ஒரு தலைப்புல யாருன்னா இவங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வாரம் எத்தனை மணிக்கு பார்க்கலாம்? 5:30 மணிக்கு பார்க்கலாமா? 5 மணிக்கு பார்த்துடலாமா? சரி, திரளான கூட்டம், அதாவது திரள் கூட்டம் யாருன்றது தேவன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நமக்கு வெளிப்படுவார். அதை வேற நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கரங்களில் அடங்கி இருக்கணும். தேவன் தம்மை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.